பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்தவர்களுடைய ஆன்மா ஆண்டவருடைய திருநிலையில் இளைப்பாற வேண்டும் என்று எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்த சம்பவத்தை பற்றி தீவிர விரிவான விசாரணை சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையும் தமிழக மக்களுடைய கோரிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்த குடும்பத்தினருக்கு போதிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பதவியினை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. அரசு தீவிரமாக சிந்தித்து இதில் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதை எதிர்பார்த்து பாதுகாப்பு வசதிகளை விரிவாக செய்திருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற என்ன கேள்வி கேட்கிறீங்களா? என்ன தம்பி? 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிதி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்தந்த குடும்பங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதிகமாக நிதி கொடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. பழைய இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது. இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் பாதுகாப்பு வரைமுறைகள் துரிதப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். இனிமேல் ஒரு உயிர் கூட இது மாதிரியான சம்பவங்களில் இழப்பு ஏற்படாமல் அரசு கவனமுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களையும் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார்கள். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்த பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை தேவை என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்து பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். நடிகர் விஜயை காண வந்த தொண்டர்கள் மரணித்த சம்பவம் இந்தியாவை உலுக்கி இருக்கிறது என்று ஒரு பதிவை நீங்க வெளியிட்டிருக்கீங்க. திரு வன்னியரசு, ரொம்ப கடுமையான விமர்சனங்களையும் விஜய் மீது முன்வைத்திருக்கிறீர்கள். எப்படி பார்க்கறீங்க இந்த விஷயத்தை? வணக்கம்ங்க. அதாவது இதுவரை 39 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர் நேற்றைக்கு அந்த கூட்டம் முடிச்சுட்டு அங்கதான் இருந்திருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்துருக்கலாம், அல்லது நேற்றைக்கு போகலன்னு கூட அங்கே தங்கி இருந்து என்ன நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறையோட அனுமதியோட கூட அவர் உள்ள போய் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை ஆறுதல் படுத்தலாம், இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தலாம். ஆனால் எதுவுமே செய்யாம அவசரமாக அவர் சென்னை திரும்பி இருக்கிறாரு. எல்லா தலைவர்களும் கரூரை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இவர் மட்டும் சென்னைக்கு திரும்பி இருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோட இன்றைக்கு காலையில் போய் அந்த மக்களை சந்திப்பதற்கு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், மக்கள் மீதான எந்த அக்கறையும் இல்லாமல் போய் பாதுகாப்பாக வீட்டுக்குள் போய் பதுங்கி இருப்பது என்பது மக்கள் மீதான மக்களை எப்படி பார்க்கிறார் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னமும் அவர்கள் யாரையுமே அடக்கம் பண்ணவில்லை. அவருடைய கண்ணீர் இன்னமும் வடியவில்லை, அது நிறுத்தப்படவில்லை. ஆனால் அதற்குள்ள போய் சிபிஐ வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் முறையிடுவது என்ன மாதிரியான அணுகுமுறை? மக்கள்கிட்ட போய் நீங்க பேசுங்க, என்ன நடந்திருக்கு, என்ன எது, இன்னும் காவல்துறையை இன்னும் முழுமையா சொல்லல, யாரும் எந்த குற்றச்சாட்டும் சொல்லாத போது விஜய் அவர்கள் நேரடியாக போய் நீதிமன்றத்தை அணுகுவது என்பது பாஜக பின்னால் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு இதுல பாதுகாப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் போகிறாரா என்கின்ற கேள்வி நாங்கள் முன்வைக்கின்றோம். அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்குது என்றால்
நேரம் வந்து அவர்கள் ஏதாவது ஒரு நிதியை அவர்கள் வழங்கி இருக்க வேண்டும், மக்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களால் அனுப்பியிருக்க வேண்டும். எதையுமே செய்யாமல் மக்கள் மன்றத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில், மக்களை அவமானப்படுத்துகின்ற வகையில் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து ஏதாவது பாதுகாப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்குவதற்கு செய்கிறார்கள் என்றால் இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். விஜய் அவர்கள் இது மக்களுக்கு, தன்னை நம்பி வந்த மக்களுக்கு அவர் துரோகம் செய்கிறார் என்றுதான் இதை பார்க்க வேண்டும். வன்னியரசு, இப்போ நம்ம கடந்த 4 கூட்டங்கள்ல பார்த்தோம், விஜயும் அதாவது ஒரு தலைவராகவும் சரி, அவங்க தொண்டர்களையும் சரி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஒருவேளை விஜய் இப்போ களத்துல இறங்கி பாதிக்கப்பட்டவர்களை போய் பாக்குறாருன்னா இப்போ அதுவும் மீண்டும் ஒரு விபத்திற்கோ அல்லது ஒரு நெரிசலுக்கோ வித்திடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உறுதியா சொல்ல முடியுமா? அந்த ஒரு அடிப்படையில கூட காவல்துறை வந்து அறிவுறுத்தல் வழங்கி இருக்கலாம், அதனால அவர் கிளம்பி இருக்கலாம்ல. இப்போ நம்ம அதை பொதுப்படையா அங்க இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும், குற்றச்சாட்டை மட்டும் பார்க்கறது சரியா இருக்குமா? இல்லை, இதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா விஜய் பின்னால் திரண்டிருக்கிற கூட்டம் வந்து ஒரு அரசியல்படுத்தப்படாத கூட்டம். விஜய் அவர்களும் அரசியல்படுத்தப்படாத தலைவர். இப்ப 2 அரசியல்படுத்தப்படாத கூட்டம் இவ்வளவு இப்படித்தான் நடக்கும். இதை விட வந்து கூட்டங்கள் வந்து நீங்க வந்து எத்தனையோ கூட்டங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கு. எங்களுடைய தலைவர் அவர்கள் கூட வந்து திருச்சியில் நடந்த அந்த பேரணியில வயோதிகர்கள் யாரும் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் யாரும் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வெளிப்படையாக எங்களுடைய தலைவர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அப்படி எந்த வேண்டுகோளும் இல்லை. காவல்துறை எந்த இடத்தில் எப்படி வந்து எந்த நேரத்தில் வர வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு சரியா வரணும். காலையில் 8:45 வந்து நாமக்கலுக்கு வரணும்னா வந்து இவர் வந்து 8:45 தான் சென்னையிலேருந்து ஃப்ளைட்ல ஏறுறாரு. அப்ப இந்த அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு. இன்னமும் கூடுதலாக ரொம்ப முக்கியமானது, அந்த 5-6 மணி நேரம் அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது அத்தனை பேரும் தண்ணீர் இல்லாம ரொம்ப மிக மோசமாக வந்து அவர்கள் வந்து மயக்கமுறு நிலையில தான் ஏற்கனவே இருக்கிறாங்க. இப்ப இவர் வந்த உடனே கூடுதல் ஆகுது. அப்ப இது எல்லாமே காவல்துறை ஏற்கனவே வந்து வழிகாட்டி இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் மீறி தான் வந்து இது நடந்திருக்கு. அப்ப காவல்துறையினுடைய வழிகாட்டுதலே அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப நீங்க சொன்னது போல வந்து காவல்துறை வந்து தடுத்திருக்கலாம் என்று, போக வேண்டாம் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்பாட்டுக்கு போன கூட அங்க இருந்து அவர் வந்து கேட்டிருக்கலாம், என்னங்கிறத புரிஞ்சுட்டு அவர் வந்து அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பி என்ன நடந்திருக்காக கேட்டிருக்கலாமே. எதுவுமே கேட்காம ஓடிட்டாங்க அப்படின்னா, எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னா மக்களை எப்படி பாக்குறாங்க, உன்னை நம்பி வந்த மக்களை வந்து எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்ல. அதனால இது முழுக்க ஒரு அரசியல் படுத்தப்படாத சினிமா மோகத்தால் இந்த மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் பெருகி கொண்டிருப்பது என்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம். நன்றி வன்னியரசு, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு நேரலையை தொடரலாம்.